Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து கலர் வீல் பற்றியும் கலர் தியரி பற்றியும் பார்க்க போகிறோம். கலர் வீல்னா என்ன, கலர் தியரினா என்ன, இந்த கலர் வீல் அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபீல்டில் இது தேவை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் வீல் பற்றி பார்க்கலாம். கலர் வீல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வீலை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் அப்படின்ற ஒரு அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கிராவிட்டி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த கலர் வீலையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ கலர் வீல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், எல்லோ கலர், இந்த 3 கலர்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர்ஸ். இந்த ப்ரைமரி கலர்ஸை வந்து வேறு எந்த கலர்ஸோட காம்பினேஷன் வச்சும் நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் இதை வந்து ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து தான் நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவோட ரெட்டை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வர கலர் தான் வந்து வைலட் கலர். இதை தான் நம்ம வந்து செகண்டரி கலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலர் வீலில் வந்து 12 கலர்ஸ் இருக்கும். இந்த ரெட், ப்ளூ, எல்லோ அப்படின்ற இந்த 3 கலரும் ப்ரைமரி கலர்ஸ். இந்த 3 கலரை மிக்ஸ் பண்ணி வர்ற கலர்ஸ் தான் வந்து செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்டையும் ப்ளூவையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற கலர் வைலட். அதே மாதிரி ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வர்றது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர். அதே மாதிரி எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வர்ற கலர் வந்து க்ரீன் கலர். இந்த 3 கலர்ஸும் வந்து செகண்டரி கலர்ஸ். வைலட், ஆரஞ்சு, இந்த க்ரீன் கலர், இது 3மே செகண்டரி கலர்ஸ். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி கலரையும் ப்ரைமரி கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர்றது தான் வந்து நமக்கு டெர்ஷரி கலர். இதை வந்து டெரிட்டரின்னு ரீட் பண்ணக்கூடாது, டெர்ஷரி கலர். இது வந்து இன்டர்மீடியட் கலர்ஸ்னு சொல்லலாம். அதாவது காம்பினேஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸ். இப்போ ப்ளூவையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ப்ளூ க்ரீன் அப்படின்ற ஒரு கலர் கிடைக்கும். எப்பயுமே இந்த டெர்ஷரி கலர்ஸை ரீட் பண்ணும்போது இதோட ப்ரைமரி கலர் என்னவோ அந்த நேமை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ணணும். இந்த ப்ளூ வந்து ப்ரைமரி கலர், வைலட் வந்து செகண்டரி கலர். இந்த ப்ளூவையும் வைலட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர்ற கலர் வந்து ப்ளூ வைலட். அதே மாதிரி ரெட்ன்றது ப்ரைமரி கலர், ஆரஞ்சுன்றது செகண்டரி கலர். இந்த ரெட்டையும் ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வர்றது ரெட் ஆரஞ்சு. ஆரஞ்சு ரெட் அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது, ப்ரைமரி கலரோட நேம் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ணணும். இதே மாதிரி நமக்கு வர எல்லா 4 காம்பினேஷன்ஸ்லேயும் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கலர்ஸ். மொத்தமாக இதில் 12 கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கலர்ஸு. இதை வச்சு இன்னும் நமக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ இந்த கலர் வீலில் நம்ம ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர்ஸ் இது 3மே பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கலர்ஸ்னால் எல்லோ, ரெட், ப்ளூ. செகண்டரி கலர்ஸ் வந்து ஆரஞ்சு, வைலட், க்ரீன் கலர். டெர்ஷரி கலர்ஸ்னால் எல்லோ ஆரஞ்சு, ரெட் வைலட், ப்ளூ வைலட், ப்ளூ க்ரீன், எல்லோ க்ரீன். இந்த மாதிரி இந்த 6 கலர்ஸும் டெர்ஷரி கலர்ஸ். மொத்தமாக 12 கலர்ஸ் வந்து இந்த கலர் வீலில் நமக்கு இருக்கும். இப்போ இந்த கலர் வீலையே நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். எப்படின்னா வார்ம் கலர்ஸ் தனியாகவும் கூல் கலர்ஸ் தனியாகவும். எதனால வார்ம் கலர்ஸ், அந்த கலர்ஸ்லாம் வார்மாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. வார்ம் கலர்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கே அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வார்ம் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா ரெட்லேருந்து க்ரீன் வரைக்கும் இருக்கும். ரெட், ஆரஞ்சு, எல்லோ காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து வார்ம் கலர். அதுக்கப்புறம் கூல் கலர்ஸ் அப்படின்னா அது பார்க்க கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கும். இதை தான் நம்ம கூல் கலர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ப்ளூ காம்பினேஷன், பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீன் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாமே இந்த கூல் கலர்ஸில் வரும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னால் இந்த கலர் வீலில் டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற, அதாவது கான்ட்ராஸ்டாக இருக்கிற 2 கலர்ஸ். இப்போ எல்லோன்ற அந்த ப்ரைமரி கலருக்கு டைரக்ட் ஆப்போசிட் வந்து இந்த வைலட் கலர். இதுதான் வந்து நம்ம டைரக்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட், அப்படியே கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். அதுமாதிரி ஆரஞ்சுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த வைலட் கலர். அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கலர்ஸை தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலர் காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம இன்னும் நிறைய கலர் ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வீல் தான். இதில் இருக்கிற அந்த ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெர்ஷரி கலர்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து மற்ற கலர்ஸ் எல்லாம் இதுலேருந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். ப்ரைமரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால அது ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி கலர்ஸ் 3 கலரையும் நம்ம வேறு எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலும் கொண்டு வர முடியாது. செகண்டரி கலர்ஸ் வந்து ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து வர்ற கலர்ஸு. காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கலர்ஸை தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னு சொல்லுவோம். அனலாகஸ் கலர்ஸ்னு இருக்குது. அப்படின்னா நியர்பையில் இருக்கிற ஒரே ஷேடில் இருக்க கலர்ஸாக இருக்கலாம், இல்லை
அடுத்தடுத்த ஷேட்ஸில் உள்ள கலராக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ளூ ஷேடில் நியரஸ்ட் இருக்கிற அந்த வயலட் ஷேட் வரைக்கும் இருக்கிற 2 இல்லைன்னா 3 காம்பினேஷன் கலர்ஸை சொல்லலாம். அதாவது 4 கலர் காம்பினேஷன் இல்லைன்னா 3 கலர் காம்பினேஷன். இப்போ இந்த வீலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூலேருந்து இந்த வயலட் வரைக்கும் இருக்கிற இந்த 4 கலருமே வந்து அனலாகஸ் கலர்ஸ் தான். அதே மாதிரி இந்த பிங்க்லேருந்து இந்த ஆரஞ்சு வரைக்கும் இருக்கிற இந்த 4 கலர்ஸுமே அனலாகஸ் கலர்ஸ் தான். இப்படியும் எடுத்துக்கலாம். இந்த எல்லோலேருந்து இந்த ப்ளூ வரைக்கும் இருக்கிறதும் அனலாகஸ் கலர்ஸ் தான். 3 கலர் அப்படி இல்லைன்னா 4 கலர் அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாம் தான் நம்ம வந்து அனலாகஸ் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து கலர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி ஸ்கீம், ஸ்கொயர் ஸ்கீம், காம்ப்ளிமெண்ட்ரி, ட்ரையாட், அனலாகஸ், டெட்ராடிக் அப்படின்ற நேமில் வந்து நமக்கு கலர் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. இதை விட இன்னும் நிறைய கலர் ஸ்கீம்ஸும் இருக்குது. இதுதான் பேசிக்காக நிறைய யூஸ் பண்ணுற கலர் ஸ்கீம்ஸு. ப்ரைமரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கலர்ஸ் இந்த 3 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி வர்றது. அதாவது சேம் இதே மாதிரி இதே காம்பினேஷனில் இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற கலர்ஸோட டைரக்ட் நெக்ஸ்ட் இருக்கிற கலர்ஸை மிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி கலர் ஸ்கீம். ஸ்கொயர் கலர் ஸ்கீம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது ஆப்போசிட்டாக 2 கலர் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுற இந்த 4 கலர்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்து இந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரினா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற கலர்ஸ். ட்ரையாட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி பார்த்தோம்ல சேம் அதே மாதிரி தான். அனலாகஸ் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிற சேம் கலர். இப்போ எல்லோனா எல்லோட ஷேட்லேயே அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு 3 இல்லைனா 4 கலர்ஸ் சூஸ் பண்ணி அதை வச்சு டிசைன் பண்ணுறது. டெட்ராடிக் அப்படின்னா வந்து இதுவும் அகெயின் 4 கலர் காம்பினேஷன் தான், ஸ்கொயர் காம்பினேஷன் மாதிரியே. டெட்ராடிக் அப்படின்றது வந்து நம்ம ரெக்டாங்கிள் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்லா காம்பினேஷன்ஸுமே இருக்கும், எக்ஸப்டாக இந்த ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் பார்த்தோம் இல்லையா. ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா வந்து இந்த டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்க கலருக்கு சைடில் இருக்கிற 2 நியரஸ்ட் கலர்ஸ், நியர்பையில் இருக்கிற இந்த 2 கலரை இந்த ஃபர்ஸ்ட் கலரோட வந்து ஜாயின் பண்ணி 3 கலர் காம்பினேஷனில் கொண்டு வருது. காம்ப்ளிமெண்ட்ரினா 2 கலர்ஸ் காம்பினேஷன், ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரினா 3 கலர் காம்பினேஷன். இந்த கலர் ஸ்கீம்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம வந்து ஷாப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு அங்கெல்லாம் கூட இந்த கலர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணது இல்லைன்னா இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லேயே வந்து காம்பினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன்ஸில் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த கலர் தியரி வேறு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த கலர் தியரி வந்து இருக்குது. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னாலே இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம இன்டீரியர் டிசைனிங், அதாவது நமக்கு வீடு கட்டுறதுல, ஒரு ரூமில் வந்து கலர் பண்ணுறதுல, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ரூமுக்கு கலர் வாலில் வந்து கலர் பண்ணுறதுலேருந்து இன்டீரியர் டிசைனிங்கில் ஒரு டிசைன் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே கலர் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லா இடத்துலையுமே இந்த கலர் தியரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் ஃபீல்டில், டிசைனிங் ஃபீல்டில் இந்த மாதிரி கலர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கலர் தியரி வந்து யூஸ் பண்ணி தான் கலர் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து RYB, அதாவது ரெட், எல்லோ, ப்ளூ இந்த காம்பினேஷனில் உள்ள கலர் வீல். இது தவிர இன்னும் 2 கலர் வீல்ஸ் கூட இருக்குது. CMYK கலர் வீல், அதுக்கப்புறம் RGB கலர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டும் எதுக்குன்னா பிரிண்டிங், நம்ம கலர் பிரிண்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, டிசைன் பண்ணுறதுக்கு, ஃப்ளெக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலலாம் நமக்கு சிஸ்டமில் கம்ப்யூட்டர்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த CMYK, RGB இந்த மாதிரி கலர் வீல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறது இந்த RYBன்னு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, ரெட், எல்லோ, ப்ளூ இந்த பேஸ் கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற அந்த கலர் வீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கலர்ஸ்லாம் நமக்கு எதை டினோட் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரும் நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் தான். இப்போ ஒரு கலர் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப வந்து வார்மாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கலரோட அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட தன்மை அது அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கலர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர நம்ம வந்து நியூட்ரல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நியூட்ரல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, கிரே. பிளாக், ஒயிட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து யூனிவர்சல் கலர் மாதிரி, அதாவது நியூட்ரல் கலர்ஸ். இந்த பிளாக், ஒயிட்டை வந்து எந்த கலரோடனாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கலரு. இந்த பிளாக்கையும் ஒயிட்டையும் சேர்க்கும் போது வர கலர் தான் வந்து கிரே கலர். இந்த 3 கலருமே வந்து நம்ம நியூட்ரல் கலர்ஸ்னு சொல்லுவோம். இது போக இன்னும் நிறைய நியூட்ரல் கலர்ஸும் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், காஃபி கலர், டேன், அதுக்கப்புறம் ஒயிட், கிரே, பிளாக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சார்கோல், நேவி, லைட் ப்ளூ, ட்ரீமி பிங்க், ஆலிவ் கலர், சாக்லேட் கலர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ் தான். இது எல்லாமே நம்ம கலர் வீலில் பார்த்த இந்த
12 கலர் இருக்கு இல்லையா? அந்த கலரோட காம்பினேஷன்ல வர எல்லா கலர்ஸ்லயும் இந்த கலர வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த நேவி ப்ளூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூனிஃபார்ம்ஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? நேவி ப்ளூ, இந்த சாக்லேட் ப்ரவுன் இந்த கலர்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம யூனிஃபார்ம்ஸ்லலாம் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப நியூட்ரலான கலர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாவும் இருக்காது. பார்க்கறதுக்கு நல்லா ஒரு நீட் அண்ட் லுக் ஃபீல் குடுக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயிட், பிளாக்லாம் பார்த்தோம் இல்லையா? இத வச்சு இன்னும் கலர்ஸ வந்து நெறையா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொண்டு வர முடியும். கலர் வீல்ல பார்த்தா அந்த 12 கலர்ஸ் மட்டும் தான் கிடையாது. நமக்கு இத விட நெறைய கலர்ஸ் தெரியும் இல்லையா? அதெல்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸ வச்சு தான் நம்ம நெறைய ஷேட்ஸ் வந்து கொண்டு வருவோம். நெறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு பியூர் கலர் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இருக்கு அப்டின்னா, அந்த கலர ஒயிட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர்ற கலர் அந்த ஷேட் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிண்ட். சரியா? அதே மாதிரி இப்ப இந்த ஒரு பியூர் கலர் இருக்கு. இந்த கலர பிளாக்கோட மிக்ஸ் பண்றப்போ வர்ற அந்த காம்பினேஷனுக்கு பேரு ஷேடு. அதாவது ஒயிட் கலரோட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, அத வந்து டிண்ட்ன்னு சொல்லுவோம். பிளாக்கோட மிக்ஸ் பண்ணோம்னா ஷேட் அப்டின்னு சொல்லுவோம். இத தவிர கிரே கலரோட மிக்ஸ் பண்ணோம்னா, நமக்கு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இப்ப பேஸ் கலர் பிளஸ் பிளாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேட்ஸ்மே வந்து நெறைய வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்து டீட்டெயிலா பார்க்கலாம். டிண்ட் அப்படின்றது வந்து பேஸ் கலர் பிளஸ் ஒயிட். அத தான் நம்ம வந்து டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த கலருக்கு மட்டும் தான் அப்படின்னு இல்ல. எல்லா கலரோட பிளாக்க மேட்ச் பண்றோம் அப்படின்னா, அத வந்து ஷேடுன்னு சொல்லுவோம். எல்லா கலர்ஸோடையும் ஒயிட்ட வந்து கம்பைன் பண்றோம். ஒயிட்ட வந்து மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த காம்பினேஷன டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிண்ட், ஷேட் 2மே பார்த்தாச்சு. கலர் பிளஸ் ஒயிட், கலர் பிளஸ் பிளாக். டோன் அப்படின்னு நம்ம எத சொல்றோம்னா, கலர் பிளஸ் கிரே. இப்போ ஒரு ப்ளூ கலர் இருக்கு. இந்த கலரோட ஒயிட்ட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அத டிண்ட். பிளாக்க மிக்ஸ் பண்றோம்னா, அது ஷேட். கிரேவ மிக்ஸ் பண்றோம்னா, அதுக்கு பேரு டோன். இதுதான் வந்து நமக்கு காம்பினேஷன்ஸோட நேமு. இப்ப இது வந்து பியூர் எல்லோ கலர். இத வந்து நம்ம ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். பியூர் பேஸ் கலர் இருக்குல்ல, எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கலர் வீல்ல இருக்கிற அந்த 12 கலர்ஸ்ல எதுனாலும் எடுத்துக்கலாம். அத வந்து ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். அதோட மிக்ஸஸ் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அத டிண்ட். பிளாக்கோட மிக்ஸ் பண்ணா ஷேட். கிரேவோட மிக்ஸ் பண்ணா டோன். இது வந்து எதனால இவ்ளோ வெரைட்டீஸ் கிடைக்குது அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ற அந்த காம்பினேஷன். எவ்வளோ பெர்சன்டேஜ் மிக்ஸ் பண்றோம் அப்படின்றது. இது வந்து எல்லா கலர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இப்போ ஒரு 10%ல இருந்து 90% வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, கலர் ஷேட்ஸ் வந்து வித்தியாசமா நமக்கு நெறைய கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் கலர் வந்து இங்க நம்ம ரெட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரெட்ல இருந்து 10% ஒயிட் சேர்க்கப்போ ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும். 20% ஒயிட் சேர்க்கிறப்போ ஒரு கலர் கிடைக்கும். 30% ஒயிட் சேர்க்கிறப்போ ஒரு கலர் கிடைக்கும். இதே மாதிரி தான் பிளாக்குக்கும், கிரேக்கும். கிரே வந்து நம்ம ஒரு 10% சேர்க்கிறப்போ, அதாவது பேஸ் கலர் ரெட்டோட 10% கிரே சேர்க்கிறப்போ ஒரு கலர் கிடைக்கும். இது எல்லா டோன்ஸையுமே இது எல்லாத்தையும் நம்ம டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒயிட் சேர்க்கிற எல்லா இதையும் நம்ம டிண்ட்ன்னு சொல்லுவோம். பிளாக் சேர்க்கிற எல்லா கலர்ஸையும் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி கலர் வீல்ல இருக்கிற அந்த 12 கலர்ஸும் பண்ணும்போது நமக்கு நெறைய வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பிங்க்குக்கு இதே மாதிரி பண்ணலாம். எல்லா கலருக்குமே பண்ண முடியும். நமக்கு அந்த கலர் வந்து எவ்வளோ ஜாயின் பண்றோம், எவ்வளோ சேர்க்கிறோம் அப்படின்றத பொறுத்து இதுக்கு நேம் கூட நமக்கு இருக்கு. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு நேம் இருக்கு. அந்த கலர் வீல்ல இருக்க எல்லா கலருக்கும் இந்த மாதிரி டிண்ட், டோனு, ஷேடு இது எல்லா கலர் காம்பினேஷன் பண்ணனாலும் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு செப்பரேட் கலர் கிடைக்கும். அதுக்கு ஒரு நேமும் இருக்கு. இப்ப எதுக்காக இவ்ளோ கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு? இந்த கலர் தியரி பத்தி, இந்த கலர் வீல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன் வந்து நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டுல செட் பண்றதுக்காக தான். இத நீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்றப்போ இந்த காம்பினேஷன்ல செலக்ட் பண்றீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து பார்க்க லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லாருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் வச்சு இந்த மொத்த பிக்சர்லயே குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து எல்லோ கலர் பேண்ட்டுக்கு வயலட் கலர்ல ஆக்சஸரி அதாவது கீழ இருக்க அந்த ஹீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது காம்பினேஷன் நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல ட்ரெஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆக்சஸரீஸ் கூட நம்ம வந்து கரெக்ட்டான கலர் காம்பினேஷன்ல பண்ணோம்னா, பார்க்கறதுக்கு லுக் வந்து நம்ம நல்லா நீட் அண்ட் ஃபினிஷா இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டுல இந்த கலர் கான்செப்ட், கலர் தியரி வந்து இப்படி தான் யூஸ் ஆகுது. சினி ஆக்டர்ஸ் அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணி குடுப்பாங்க. அவங்க போடுற ஆக்சஸரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா இதுவரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தது இல்லன்னா, இனிமே பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கலர் ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி குடுத்துருப்பாங்க டிசைனர்ஸ் வந்து.
இந்த கலர்ஸ் வந்து எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம்ஸ் வச்சு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ டிசைன் பண்ணுறப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக் அண்ட் நீட்டாக இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதாவது அதாவது ஒருத்தவங்க வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கலாம், இல்லை ரொம்ப லீனாக இருக்கலாம். ஒரு பர்சனோட சைஸ் அண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கூட கலர்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸோட கலர் வந்து நமக்கு நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கூட நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கலர் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எந்த கலரோட மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப சேடாக இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வார்ட்ரோப்ல வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா, ரொம்ப டல் கலராக தான் எடுத்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து போடுவோம். அது மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த மாதிரினா நம்ம வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து போடுவோம். இதுதான் வந்து கலர் தியரி அப்படின்றது. கலர் இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்படி வந்து கலர் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போனால் நம்ம நல்லா பிரைட்டாக தெரிவோம், இல்லை நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் லுக் அண்ட் ஃபீலாக இருப்போம், அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம எப்பயுமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கலர் வீல் மேட்ச் பண்ணி தான் செலக்ட் பண்ணணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வீல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ்க்கே வரும். நம்ம அதில் நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இந்த கலர் வீல் பற்றியும் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் கலர் வீல் அதுக்கப்புறம் கலர் தியரி பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி இன்னும் வேறு என்ன டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுக்கும் நான் வந்து வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.